சேனல். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை கலர் பர்ஃபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை கலர் பர்ஃபி செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில நெய் 1/2 கப், அதாவது மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப் எடுத்துருக்கேன். நெய் இந்த மாதிரி ஊறியதும் இதுல மைதா 1 கப், கட்டி விழாத அளவுக்கு இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதே கப்லயே 2 கப் மைதா அளந்து எடுத்திருக்கேன். நீங்க நார்மலா டம்ளர்ல அளக்குற மாதிரி இருந்தா 1/2 டம்ளர் நெய் எடுத்துட்டு 1 டம்ளர் மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு லோ ஃப்ளேம்ல 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா மைசூர் பாக்கு மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட. நல்லா 4ல இருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடுங்க. அடுத்து இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல சர்க்கரை 2 கப், இப்போ இதில் தண்ணி 1 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சக்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சக்கரை பவுன் நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரணும். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் சீக்கிரமா வந்துடும். லைட்டா இந்த மாதிரி ஒரு கம்பி பதம். இது சிறப்பா இந்த மாதிரி ஊற்றி பார்த்தா நெய் மாதிரி ஒழுகும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு இதுல நம்ம ரெடி பண்ண இந்த மைதா மாவு, நெய், அந்த மிக்சரை இதுல போட்டுருங்க. எல்லா மாவையும் சேர்த்துருங்க. நல்லா இந்த பாவோட கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. பாவோட இந்த மாவும் நெய்யும் நல்லா கரைஞ்சி வரும். நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி வரும். கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு இன்னும் சிம்ல தான் இருக்கு. நான் ஃப்ளேம் அதிகமா வைக்கல. அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு பாருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியமா ஆகும். லாஸ்டா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய நெய் சேர்த்துக்கனால லைட்டா திகட்டுற மாதிரி இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அந்த திகட்டல் இல்லாம இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க. நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்வீட்டை நான் 3 பவுல்ல பிரிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான கலர்ஸை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சேஃப்ரான் கலர், அடுத்த பவுல்ல கிரீன் கலர், இன்னொரு பவுல்ல இருக்கிறது அப்படியே பிளைனா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு நல்லா சூடா இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி செட் ஆயிடும். ஒயிட் கலர் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சேஃப்ரான் கலர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கிரீன் கலர். நீங்க மிக்ஸ் பண்ற பவுல்லயோ ஸ்பூன்லயோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஸ்வீட்டுங்கிறதுனால தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். அவ்வளவுதான். சூப்பரா கிரீன் கலரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கேக் மோல்ட்ல பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். மோல்டு இல்லாதவங்க நார்மல் பிளேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கிரீன் கலர் அதை வந்து சேர்த்துருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஸ்பூன்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்பதான் இந்த ஸ்பூன்ல வந்து பிசுபிசுப்பா ஒட்டாம இருக்கும். ஒரே ஈவனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மிடில்ல ஒயிட் கலர் இதையும் கொஞ்சம் ஸ்பூன்ல நெய் தடவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அடுத்து இதுல மேல சேஃப்ரான் கலர் இதையும் இப்ப எல்லா சைடும் போற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நம்மளோட ட்ரே ரெடியா இருக்கு. இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்காம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஆனா கட் பண்ணும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்கும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். நம்மளோட ட்ரை கலர் பர்ஃபி இது நல்லா செட் ஆயிருக்கு. மேல இருக்க கவர் எல்லாம் எடுத்துடலாம். பேப்பர்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நம்மளோட ட்ரை கலர் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம நேஷனல் ஃபிளாக் கலர்லயே நம்ம செஞ்சனால கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனம் சுவையின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.